புற்றுநோய் சிகிச்சையில் பரவலாக பயன்படுத்தப்படும் கீமோதெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இதை சமாளிக்க மருந்து நிறுவனங்கள் விலையை உயர்த்த மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது மருந்து தட்டுப்பாடு என்பது உண்மை என அரசே ஒப்புக்கொண்டிருப்பதை காட்டுகிறது. புற்றுநோய் சிகிச்சை பெறும் ஏழை நோயாளிகளின் வாழ்வாதாரத்தை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான அளவில் சிஸ்பிளாட்டின், கார்போபிளாட்டின் உள்ளிட்ட கீமோதெரப்பி மருந்துகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன், ஆள்பிடிக்க வேண்டிய நிலைமை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை. எங்கள் தலைவரான முதல்வர் விஜயை நாடி மக்கள் வருகின்றனர். தேர்தலுக்கு பின் பெரும்பான்மை பலம் எங்களிடம் இருந்தபோது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிக்கலாம் என நினைத்து சதிவலை பின்னியது யார்? அதை தாவேக்க முறியடித்து ஆட்சி அமைத்தது. சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்கு அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா ஆகியவை மானியம் பெற்றுள்ளன. ஆனால் தமிழகத்தில் 5000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் தயாரித்த போதும் ₹1 மானியத்தை கூட கடந்த திமுக அரசு பெறவில்லை. இதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும். வெளிமாநிலங்களுக்கு முதலீடுகள் செல்லக்கூடாது என்ற அக்கறையுடன் திமுக செயல்பட்டிருக்க வேண்டும். துறை வாரியாக முதல்வர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். அவர் வெறுமனே அறிக்கை மட்டும் வெளியிடும் முதல்வர் அல்ல. வருவாய்த்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவோம். தகவல் தொழில்நுட்பம், பத்திரப்பதிவு ஆகிய துறைகள் இணைந்து ஆலோசனை நடத்தியுள்ளோம். அனைத்தும் ஆன்லைனில் கொண்டு வரப்படும். தகவல்களை இணையத்தில் அறிந்து கொள்ளலாம். 3 மாதத்தில் மாற்றங்களை பார்ப்பீர்கள் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். சேலம் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் கொண்டலம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் தருவதாக கூறி ஏமாற்றி அவர்களை பாலியல் வணிகத்தில் ஈடுபடுத்தியுள்ளார். விசாரணையில் இதுவரை 50க்கும் அதிகமான பெண்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. வழக்கில் கைதான மணிகண்டனின் அரசியல் பின்னணி குறித்து விசாரித்து அதன் விபரத்தை வெளிப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு படையின் பணியை முழுவீச்சில் விரிவுபடுத்த வேண்டும். ஒருவர் மட்டுமே குற்றவாளி என விசாரணை எல்லையை சுருக்கி விடாமல் அவருக்கு பின்புலமாக செயல்பட்டோரையும் விசாரிப்பது அவசியம். நீண்ட காலமாக குற்றம் நடந்து வந்துள்ள நிலையில் போலீசார் கவனத்திற்கு அது வராமல் இருந்திருக்க முடியாது என்ற சந்தேகம் எழுகிறது. இந்த வழக்கு விசாரணை நேர்மையாக நடக்க வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்த பின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இந்நிலையில் சட்டசபையில் எதிர்க்கட்சியாக செயல்படுவது குறித்து ஆலோசிக்க நாளை மறுதினம் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கட்சியின் சட்டசபை கொறடா வேலு தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையின் போது தமிழ்தாய் வாழ்த்து முன்பு வந்தே மாதரம் பாடப்பட்டால் எதிர்ப்பு தெரிவிப்பது, தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு, ஆளும் கட்சி நிர்வாகிகள் மீதான பாலியல் புகார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளை சட்டசபையில் எழுப்புவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. சட்டசபையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிமுகவில் இருந்து நடிகை கௌதமி விலகியுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் விலகி வருகின்றனர். அந்த வரிசையில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலராக இருந்த நடிகை கௌதமி அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளார். விபூதி குங்குமத்துடன் மாணவர்கள் பள்ளிக்கு வருவது தவறில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பள்ளிகளில் ஆசிரியர் காலி இடங்களை விரைவாக நிரப்ப உள்ளோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றங்களில் உள்ளன. மற்றவற்றுக்கு பேசி தீர்வு காண்போம். கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளோம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முதல்வர் போல் செயல்படுகிறார் என திமுகவினர் விமர்சிப்பதற்கு காரணம் கதை, திரைக்கதை, வசனம், அறிவாலயம்தான். ஆதவ் ஆற்றல் மிக்கவர். அவர் வந்த பின் தமிழகத்தில் பல மாற்றம் நடந்துள்ளதை பொறுக்க முடியாமல் அவரை சிறுமைப்படுத்த அவ்வாறு கூறுகின்றனர் என்று அமைச்சர் கூறியுள்ளார். இதையடுத்து திருப்பரங்குன்றம் அருகே ஆஸ்டின்பட்டி பிடிஆர் பொறியியல் கல்லூரியில் செயல்படும் அரசு மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்தார்.
அப்போது பேசுகையில், குழந்தை எதற்கு அழும் என்று தாய்க்கு தெரியும். மாணவர்கள் தங்கள் குறைகளுக்காக என் பெயரில் கடிதம் எழுதினால் சிட்டாக பறந்து வந்து விடுவேன். போனிலேயே வேலையை முடித்து விடுவேன் என்று கூறினார். ஜாதி மத அடையாளத்துடன் பள்ளிக்கு வரக்கூடாது என கூறியுள்ளீர்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த ராஜ்மோகன், மாணவர்கள் கைகளில் பேண்ட் கட்டி வருகின்றனர். வெளியில் இருந்து சிலர் ஜாதியை தூண்டி விடுகின்றனர். அதனால் தான் அப்படி தெரிவித்தேன். நானே விபூதி குங்குமம் அணிந்துதான் பள்ளிகளுக்கு ஆய்வு நடத்த செல்கிறேன். அதுபோல வருவதில் தவறில்லை என்று அமைச்சர் கூறினார். போலீசார் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு குறைந்த விலைக்கு தங்கம் கொடுப்பதாக கூறி 20 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சிக்கியுள்ள இன்ஸ்பெக்டர் ஷீலா மேரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவரது மனைவியின் விவாகரத்து வழக்கில் இருவரும் காணொலி மூலம் ஆஜராக கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இரு தரப்பினரும் அவர்களது வழக்குரைஞர்கள் மூலமாக காணொலி வாயிலாக ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மனுவாக தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் விவாகரத்து வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி சுஜாதா காணொலி மூலம் விசாரணை நடத்த முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்து மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் வக்காலத்து தாக்கல் செய்யப்படாதது குறித்து சங்கீதா தரப்பு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதி சுஜாதா, மனுதாரர் எதிர் மனுதாரரின் மின்னஞ்சல் முகவரிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். தொடர்ந்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.